ஆமா தாகத்தை தண்ணி தான் குடிக்கிறேன். ஆமா அதுக்கு கலசமாக குடிக்கிறேன் இல்லையே. அப்படி குடிக்கிறவன் தேவையில்லாத அதை போய் குடிச்சுட்டு இருக்கேன். அது தப்புன்னு தெரியுமில்ல, அறிவு இருக்குல்ல. அப்ப 6 அறிவு கொண்டவர்கள் இதை சாப்பிடக்கூடாது இதை சாப்பிடுறது சொன்ன பிறகு நாம சாப்பிடக்கூடாது சாப்பிட்டுக்கிட்டு கடவுளை அந்த வீட்டு போச்சு இந்த வீட்டு போச்சு நான் இதை செய்யறோம். அப்ப இறைவனை கண்டுகொள்ளாமா? உனக்கு முதலே உனக்கு கண்டுகையான நீ சரியான பாதையை கொண்டு போறா. இந்த உலகத்துல கடவுளுக்கு சமமானவர் மனிதன். அவனுக்கு அத்தனை சக்திகளையும் கொடுத்திருக்கிறார். எந்த வரைக்கும் போயிருக்கிறோம். நீங்க சூரிய சக்தியை கரண்டாக மாத்திட்டு இருக்கிறோம். அந்த அளவுக்கு நம்மளுடைய அறிவு வளர்ந்துகிட்டு இருக்கிறது. ஆனா நம்மளால அறிந்தாலே போதும் நீங்க கடவுளை அடையலாம். ஆனா அறியாமல் இருக்கிறனால்தான் கடவுளை தேட முடியும். 6 அறிவையும் சரியாக பயன்படுத்தி பாருங்கள், உங்களுக்கு நல்ல புத்தி கிடைக்கும். ஆனா நம்ம செய்ய மாட்டோமே. நல்ல நினைவோட இருந்தா நோய் வராது. ஐயா சொன்னார், நல்ல நினைவு இருக்கும். நான் எத்தனை ஆனாலும் சொல்ல அங்கு வராது. நல்ல மனம் நல்ல சிந்தனை கேடு வராது, நோய் வராது, நம்பரை வராது, சஞ்சலை வராது, கடன் வராது, ஒண்ணுமே வராது. எங்கே நல்லவங்க எல்லாம் கை தூக்குங்க பார்ப்போம். நல்லவங்க எல்லாம் கை தூக்கு. ஏன் சந்தேகத்தில் கை தூக்க? தூக்கு தண்ணி அவ்வளவுதான். 3 நல்லவங்க இருக்காங்க. 4 நல்லவங்க. நான் நல்லவங்களை கேட்டேன். நல்ல மனம். அப்பா நோய்க்கும் மனசுக்கும் வேற வித்தியாசம். மனசத்தான் கேட்டேன். மனம்னா எல்லாரும் நல்லா இருக்கும். எதிர்த்து வீட்டுக்காரியா நல்லா இருக்கு, பக்கத்து வீட்டுக்காரங்க நல்லா அவன் 10 சென்ட் எல்லாம் வாங்கிருக்கணும், கூட 4 சென்ட் வாங்கு நல்லா. ஆமா அவன் 10 பவுனுக்கு அச்சை வாங்கி போட்டிருப்பான். கோயில் கொடைக்கு வந்திருப்பான். நீ இல்லாம வெளியேற்றுக்கு போட்டு வருவான். அப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இப்படி பார்ப்போம். இவ கிட்ட இருக்கவள ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம்ல, நிறைய கோயில நடக்கிறதெல்லாம் கண் கூட பாக்குறது. அப்படி ஒரு ஆக்ஷனோட இடிச்சுக்கலாம். ஆமா அதுக்குள்ளே ஒரு ஆக்ஷன், ஆனா வசனம் தெரியாது. ஆமா இப்படிதானே மனம் நிறைய இருக்கு. 10 பவுன் வாங்கி கொடுக்க, நான் 10 கூட 4 வாங்கி போட வேண்டியதானே யாராவது சொல்றோம்னாக்கா. கொட்டைக்கு தானே போறான், கொள்ளை அடிச்சுட்டு வரானோ, எங்கதான் சம்பாதிப்பானோ வருவா இல்லையா? அந்த மனம் மாற்ற மாற்றம் இருக்கிறது. அது நல்ல நினைவு இல்லை. எல்லாரும் நல்லா இருக்கணும், வசதியோட இருக்கணும், நீங்களே சிறப்பா இருக்கணும். நல்ல